இது வந்து ஜார்க்கண்ட் முதல்வருக்கு தனியாக நடக்கிறது இல்லை. இந்தியா முழுதும் உள்ள எதிர்க்கட்சிகளை குறிவைத்து இடி, சிபிஐ, ஐடி இந்த மூணையும் பயன்படுத்தி மோடி அரசு நடத்தி வருகின்ற தாக்குதலில் இது ஒரு பாயிண்ட். தற்காலிகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதை பற்றி ஒன்றிய அரசு வந்து யோசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சுயேட்சையை விட்டு அறிக்கை விட வைக்கிறாங்க. எல்லா ஜனநாயக உரிமைகளும் பறிக்கப்பட்டாச்சு, மற்ற உரிமைகள்லாம் எதுவும் இல்லை, மிச்சம் இருக்கிறது வாக்குரிமை மட்டும்தான். அந்த வாக்குரிமையை எப்படி பறிக்கிறது அப்படின்றது பல வழிகள் வச்சிருக்கிறாங்க. அதன் வழியாக நாட்டு மக்களை சப்ஜெக்டா மாத்துறது. இப்போ நம்ம சப்ஜெக்டா மாறிடுவோம் அப்படிங்கிற பதட்டம் இந்த நடுநிலையாளர்களுக்கு இல்லையா? ஊழல் பேர்வழிகளோடு கூட்டு சேர்ந்தவர் உத்தமர், அவர் ஒன்றும் கரைபடாதவர், அவரை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ எப்படி விவாதம் நடக்குதுன்னா, நிதிஷ் போயிட்டாரு, அவ்வளோதான், இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி. ஒரு சிஎம் தலைமறைவாக முடியுமா? அவரை நான் கேபினட் மீட்டிங் நடத்தினேன்றாரு. சிஎம் தலைமறைவுன்னு அவன் சொன்னதை கேட்டுட்டு தலைப்பு செய்தி போடுறாங்க. இப்போ இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி அப்படின்றது இவர்கள் சொல்லுகின்ற தலைப்பு செய்தி. மோடி இந்த தலைப்பு செய்தி போடுன்னா அதை போடுறாங்க. இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இருக்க போதா இல்லையா? பல கட்சி ஆட்சி இருக்க போதா இல்லை ஒரு கட்சி ஆட்சிக்கு போகிறோமா? அதைத்தான் விவாதிக்கிறோம் என்பதை இந்த ஊழல், லஞ்சம், நேர்மை, யோக்கியம் இல்லை என்று பேசக்கூடிய தற்குறிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மொத்த நாட்டையுமே 2-3 முதலாளிகளுக்கு எழுதி கொடுக்குற வேலையை அவர் செய்கிறாரு அப்படின்றத ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கரப்ட் ஃபேசிஸ்ட் கேங்கு மற்ற எதிர்கட்சிகள் மேலே இப்படி வழக்கு போடுறாங்க. இப்போ நீ யோக்கியனான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. யார் யோக்கியன் இல்லை என்று ஒருவர் இன்றைய சூழலில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா அவர் நிச்சயமாக யோக்கியர் அல்ல. 2019 வந்த பிறகுதான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதற்கு பிறகு எதிர்கட்சிகள் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தப்படுகிறது. ஆமா, இது ஒரு பிளானா தான் நடத்தப்படுகிறது. இவ்வளவு மானங்கட்டத்தனமா ஒரு வேலை செஞ்சிருக்கிறீங்க, நீ யோக்கியனா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இதுதான் ராமராஜ்யமா என்று யாராவது கேட்டிருக்காங்களா? இவ்வளவு முறைகேடுகளை எல்லாம் செஞ்சாலும் அதை திறமைன்னு பேசுறது, இது இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடின்னு சொல்றது. இத்தனை வழிகளில் ஜனநாயகம் என்பதை இல்லாமல் ஆக்குவது என்பது ஊழல் என்ற பிரச்சனையா? இதை ஊழல் பிரச்சனைன்னு பேசுறவனை பத்தி நான் என்ன சொல்றது? அவங்க கூட நின்று நான்லாம் சங்கின்னு சொல்லி சண்டை போட வேண்டியதில்லை, சங்கியை ஜெயிக்க முடியாதுங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா? அது வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல நடுநிலை, தீர்ப்பு சொல்றது, அபிப்பிராயம் சொல்ற, கேலரியில் உட்காந்து கை தட்டுறது, இதை 6 அடிச்சிருக்கணும், அதை 4 அடிச்சிருக்கணும், விட்டுட்டான்றது, இப்படி பேசுறவங்களுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் வேலை கிடையாது. நீ அந்த பக்கம் இருக்கிறே, இந்த பக்கம் இருக்கிறேன்னு சொல்லு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி வருவோம். அந்த வகையில் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தொடர் வணக்கம். வணக்கம். ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதல்வர், இப்போ வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்றதே நேற்று எடுத்துருந்தா முன்னாள் முதல்வர்னு சொல்லிட முடியாது. அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு நிறைய டிராமா அரங்கேறினதையும் பார்க்க முடிஞ்சுது. அவர் கைது செய்யப்படுறாருன்னா இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. கைதுக்கான பேக்ரவுண்ட் என்ன? கைது நடவடிக்கைக்கு அஞ்ச மாட்டேன், சமரசத்துக்கெல்லாம் போக மாட்டேன், எதிர்த்து போராடுறதுதான் உறுதியா சொல்லியிருக்காரு. அதை தமிழக முதல்வரும் அதை பாராட்டி இருக்கிறாரு. இது வந்து ஜார்க்கண்ட் முதல்வருக்கு தனியாக நடக்கிறது இல்லை. இந்தியா முழுதும் உள்ள எதிர்கட்சிகளை குறிவைத்து இடி, சிபிஐ, ஐடி இந்த மூணையும் பயன்படுத்தி மோடி அரசு நடத்தி வருகின்ற தாக்குதலில் இது ஒரு பாயிண்ட். இது ஒண்ணு. இது வந்து எதிர்கட்சிகள் தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுகிற வாதத்தின் ஒரு பகுதி. நீங்கள் என்ன உத்தமர்களா அப்படிங்கிற கேள்வி. நீங்கள் என்ன உத்தமர்களான்னு அது இதெல்லாம் செந்தில் பாலாஜி மேட்டர்ல பேசிட்டோம். நீங்கள் என்ன உத்தமர்களானா மோடி உத்தமரா? ரஃபேல் டீல்ல இருந்து சகல விதமான ஊழல், ஹிண்டன்பர்க்ல இருந்து எல்லா ஊழல்களும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய். அதை நீதிமன்றத்துக்கு வரல, ப்ரூவ் ஆகல. ஆமாமா, நீதிமன்றத்துல பலது ப்ரூவ் ஆகல. அது எப்படி ப்ரூவ் ஆகும்? ஆகாது. அதனால நீதிமன்றத்தில் ப்ரூவ் ஆகிறது மட்டும்தான் ஊழல், மிச்சமெல்லாம் ஊழல் இல்லை. அல்லது ஈடி போய் பிடிச்சாதான் ஊழல், மிச்சம் ஊழல் இல்லை என்று பேசும் தற்குறிகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. ஈடி அப்படின்றது எதிர்கட்சிகளை ஒழிப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது
என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முதல் பார்வை. ஹேமந்த் சோரன் 5 ரூபா கூட லஞ்சம் வாங்கலையா, செந்தில் பாலாஜி 10 ரூபா கூட வாங்கலையா என்பதை விவாதிக்கிறதுக்காக நம்ம இங்கே உட்காரல. இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இருக்க போதா இல்லையா, பல கட்சி ஆட்சி இருக்க போதா இல்லை ஒரு கட்சி ஆட்சிக்கு போகிறோமா, அதைத்தான் விவாதிக்கிறோம் என்பதை இந்த ஊழல், லஞ்சம், நேர்மை, யோக்கியம் இல்லை என்று பேசக்கூடிய தற்குறிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அஜெண்டா இதுதான். இப்போ இவருக்கு என்ன நடந்துச்சு, ஒரு 21 ஒரு வாட்டி இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இடியில், அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு சிவசங்கர் சர்மான்னு ஒரு ஆள், அவர் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் ஒரு வினோதமான கேஸ் போடுறாரு. இவர்கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்குது, அதை விசாரிக்கணும், யார் முதலமைச்சர் மேலே விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அதுக்கு இடியும் பார்ட்டியை சேர்க்குறாரு. இடியிலேருந்து ஒரு சீல்டு கவரை கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் கொடுக்குறாங்க. கவருக்குள்ள என்ன இருந்தது தெரியாது. கவரை பிரித்து பார்த்துட்டு ஓகே இதில் விஷயம் இருக்குது, அதனால சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அந்த ஹைகோர்ட் உத்தரவு போடுது. இது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? நடந்துச்சு. பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். ஆமாம். அடுத்தது இதை எதிர்த்து அவர் ஹேமந்த் சோரன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. போன நவம்பர் மாதம் 22 நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு யூ லலித் அப்போ தலைமை நீதிபதி, இன்னொருத்தர் ரவீந்திர பட்டு, 3வது ஒரு நீதிபதி, இந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது என்னங்க இதெல்லாம் ஒரு கேஸா, இது ஹாஃப் பேக்டு அலகேஷன்ஸ், இதை வைத்து கொண்டு ஒருத்தர் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த பெட்டிஷன் போட்ட நபருடைய கிரெடென்ஷியல்ஸ் அவன் சுத்தமான கைகளோடு வரவில்லை. நான் படித்து காட்டுறேன். இதை நாட் ப்ராப்பர் ஃபார் த ஹைகோர்ட் டு என்டர்டைன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஆன் ஹாஃப் பேக்டு ட்ரூத்ஸ், த லோக்கஸ் ஆஃப் த பெட்டிஷனர், இது questionable. He has not approached the court with clean hands. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஹைகோர்ட் சொன்னதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. இப்போ நீதிமன்றம் ஹைகோர்ட் இருக்குல்ல, ஹைகோர்ட், அந்த ஹைகோர்ட் இந்த வேலையை பண்ணிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்ச அவருடைய அந்த மனு தாக்கல் செய்த நபர்களுடைய கைகளில் இருந்த கரை ஹைகோர்ட்டுடைய பார்வைக்கு மட்டும் எப்படி தப்பிடுச்சு? அது ஹேமந்த் சோரன் என்ன சொல்றாருன்னா, இது பிஜேபியோடைய பிஏஎல் கேங்கு, அப்படி ஒரு விங் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அப்படி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல, நம்ம ஊர் ஹைகோர்ட்ல அஸ்வினி உபாத்யாயா, ஆமா, அது ஒருத்தர் இருக்காரு. நம்ம உள்ள ஹெச்ஆர்என்சிக்கு எதிராக பெட்டிஷன் போடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு கேங் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அது பிஏஎல் கேங்குன்னு சொல்றாரு. அது முடிஞ்ச உடனேயே இந்த நவம்பர் மாதமே திரும்ப நவம்பர் 22 இடி கொஸ்டின் பண்ணுறாங்க. கேஸ் ராஞ்சியில் ஒரு 7 ஏக்கர் நிலம், 8 ஏக்கர் நிலம், அது ஒரு 7 கோடி ரூபா மதிப்புன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு 20 கோடி ரூபா மதிப்பு. அந்த நிலம் இப்படி வாங்கப்பட்டிருக்கு. அதில் கருப்பு பணம் கைமாறி இருக்குது. அதில் சம்மந்தப்பட்டவர்கள் 2 பேரை சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் பிரேம் பிரகாஷ், அமித் அகர்வால், இவங்க 2 பேரும் இவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். யாருக்கு? ஹேமந்த் சோரனுக்கு. அப்படின்றது தான் கேஸு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் தான் இவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஏற்கனவே ஒரு 13-14 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இடி விவசாயிகள் மீது தொடுத்த அந்த தாக்குதல் அல்லது கொடுத்த அந்த மனு விசாரணைங்கிற பேரில் அலக்களிச்சல், அதான் அவர் சவுக்கு சங்கர் கேட்டார் இல்லையா, அமைச்சருடைய பினாமியாக இருக்கலாம் அல்லவா கேட்டார். இந்தியா முழுக்க இருக்கிற டெம்ப்ளேட்டான நரேஷன்ல ஒரு டெம்ப்ளேட் இல்லை, பிஎம்எல்ஏல அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பிஎம்எல்ஏல அவர் சொன்னார் அப்படின்னா நீங்களும் உள்ள போக வேண்டியதுதான். அந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. அப்படி ஒரு சட்டத்தை தயார் செய்து வைத்துக் கொண்டு எப்போ தயார் செய்யறாங்க? அது 2019 வந்த பிறகுதான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. கொண்டு அது சுப்ரீம் கோர்ட்ல கன்வில்கர் நீதிபதி ஓகேன்றாரு. இதை பற்றியெல்லாம் நம்ம செந்தில் பாலாஜி வழக்கின் போது விரிவா அதை பத்தி பேசியிருக்கிறோம். ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, அதற்கு பிறகு எதிர்கட்சிகள் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தப்படுகிறது. ஆமா, அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த நரேஷன் உட்பட ஒரு செட் ஆஃப் நரேஷன், இந்த நரேஷன் புஷ் பண்றதுக்கான அமெண்ட்மெண்ட்டும் சேர்த்து இருக்குது. அப்படிங்கிற பொழுது இது ஒரு பிளானா, ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் இல்ல, இது ஒரு பிளானா தான் நடத்தப்படுகிறது. ஒரு திட்டமிட்டு தான் எதிர்கட்சிகளை முடக்குவது, ஒழிப்பது என்ற நோக்கத்தோடு தான் இந்த காய்கள் நகர்த்தப்படுகின்றன. இதை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடினாங்க. ஆனால் கன்வில்கருடைய தீர்ப்பு இல்லை இதெல்லாம் செல்லும் என்று சொல்லிவிட்டது. மறுபடியும் அதுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷனில் இதெல்லாம் ஆர்டிகல் 21க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அது நீதிபதி கவுல் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி இவங்கெல்லாம் வாதங்களை முடிச்சுட்டாங்க. அரசு என்ன சொல்லுது அப்படின்னு துஷார் மேத்தாவை கேட்டபோது ஒன்றும் சொல்லலை, இப்போ சொல்ல முடியாது, எப்போ சொல்லுவீங்க, சொல்ல முடியாது அப்படின்னாங்க. உடனே நீதிபதி என்ன சொன்னார், சரி என்கிட்ட இந்த வழக்கை நீங்கள் நடத்த விரும்பலை, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, கனத்த இதயத்தோடு இந்த வழக்கை
தலைமை நீதிபதிக்கு அனுப்புகிறேன், நான் அனுப்பியாச்சு, அவ்வளோதான், சமாதி கட்டியாச்சு. இது அன்கான்ஸ்டியூஷனல்னு பல உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கன்வில்கருடைய தீர்ப்பை. அந்த மாதிரி ஒன்றை ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளை வேட்டையாடுகிறார்கள். ஹேமந்த் சோரனை விட்டுருங்க, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நான் சொல்லிட்டு வரேன். காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லா, அவர் மகன் உமர் அப்துல்லா, அப்புறம் இன்னொரு கட்சி மஹபூபா மஃப்தி, உங்களோட கூட்டணியில் இருந்தவங்க 3 பேர் மேலேயும் இடி கேஸ் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி ஹரியானாவுக்கு வாங்க. ஹரியானாவில் வந்து பூபேந்தர் சிங் ஹூடா, பழைய காங்கிரஸ் முதல்வர், அவர் மேலே இடி கேஸ் இருக்குது. அப்படியே டெல்லிக்கு வாங்க, கேஜ்ரிவால் துணை முதல்வர், அவங்க மேலே இடி கேஸ் இருக்குது. அப்புறம் ராகுல் காந்தி மேலே, பிரியங்கா காந்தி மேலே, அவங்க வீட்டுக்காரர் வாத்ரா மேலே, எல்லார் மேலேயும் இடி கேஸ் இருக்குது. சரி, அப்படியே ராஜஸ்தானுக்கு வாங்க, கேலாட் மேலே கேஸ் இருக்குது. அவருக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸில் சச்சின் பைலட், அவர் மேலே இடி கேஸ் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி குஜராத்துக்கு வாங்க, குஜராத்தில் சங்கர் சிங் வகேலா, அவர் யார் தெரியுமா? மோடியோட குருநாதர், பிஜேபியில் இருந்தவர், அப்புறம் காங்கிரஸுக்கு மாறிட்டார். குரு தலையிலே கை வச்சுட்டாங்க. எப்போ கை வச்சாருனாங்க, 2016 அவர் ஒரு கமெண்ட் அடித்தார். என்ன கமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க, மோடியும் அமித்ஷாவும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னார். மக்கியானால் இடி, கரெக்டாக மக்கியானால் என்கவுண்டர். ஆமாம், இது வேணா வெரிஃபை பண்ணிங்க நான் சொல்கிறது உண்டா இல்லையா அப்படின்னு. மகாராஷ்டிராவுக்கு வாங்க, சரத்பவார், அஜித் பவார், அவங்க 2 பேர் மேலேயும் ஊழல். கர்நாடகாவுக்கு இறங்கி வாங்க, டிகே சிவகுமார் மேலே. அப்படியே கீழே வாங்க, பினராயி விஜயன் மேலே, அது 13 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கேஸு. அந்த கேஸ் லாவலின் கேஸுன்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ கேஸு. தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி, இன்னும் பிற அமைச்சர்கள். அப்படியே மேலே ஏறுங்க, ஆந்திர பிரதேசில் ஜக்மோகன் ரெட்டி மேலே இடி கேஸ் இருக்குது, சந்திரபாபு நாயுடு மேலே இருக்குது. அதுக்கு மேலே தெலுங்கானா போங்க, ரேவந்த் ரெட்டி இப்போ முதல்வராக இருக்கார். அவர் வந்து ஒரு 2015 எம்எல்சி எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்காக 50 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு இடி கேஸ் இருக்குது. அப்படியே மேற்கு வங்காளத்துக்கு போங்க, மேற்கு வங்காளத்துக்கு போனீங்கன்னாக்கா இந்த அம்மா மம்தா பானர்ஜியுடைய சொந்தக்கார பையன் அபிஷேக் பானர்ஜி, அவர் மேலே இருக்குது. அப்படியே மணிப்பூர் போங்க, முன்னாள் முதல்வர் இபோபி, அவர் மேலே கேஸ் இருக்குது. அதே மாதிரி முன்னாள் அருணாச்சல் பிரதேஷ் முதல்வர், அவர் மேலே கேஸ் இருக்குது. அப்புறம் வேற என்ன ஸ்டேட் பாக்கி இருக்குது சொல்லுங்கள்? யூபியில் அகிலேஷ் யாதவ், அவர் மேலே இருக்குது. மாயாவதி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஆனால் எஃப்ஐஆர் மட்டும் போடாமல் வச்சுருக்குறாங்க. மாயாவதி அமைதியாக இருக்கிறாங்க, தனியாக போட்டிடுறாங்க. அதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். அமைதியாக இருந்து தனியாக போட்டியிடுவதற்கு தான் இடி கேஸ். ஆமாம், அநேகமாக எல்லா ஸ்டேட்டும் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதாங்க கண்டிஷன். இப்போ அநேகமாக எல்லா ஸ்டேட்டையும் சொல்லி முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ பிஜேபி அநேகமாக கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டுடைய எதிர்கட்சிகளையும் முடிச்சிட்டோம் அல்லது முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இதில் வருது. ஆனால் பொதுவில் பார்க்கிற பார்வையாளர்கள் அல்லது அரசியல் நோக்கர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், யாருக்கும் வெட்கம் இல்லை, யாருக்கும் நேர்மை இல்லை. யாரும் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு வெட்கம் இல்லைன்றீங்களா? இல்லை, அவங்களே இப்படி அவங்க சொல்லுவாங்க. இல்லை, நீங்க யாருக்கு வெட்கம் இல்லைன்றீங்க? அரசியல்வாதிகளுக்கு இல்லை, இவங்க எல்லாரும் ஊழல் பெறுவர்கள், யார் யோகியம் இதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட்ல இவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது வழக்கு போட்டாலும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அவங்க வழக்கு போடுறாங்க. இது எந்த வகையில த்ரெட்டு போடுறாங்க, வழக்கு போடுறாங்க? யார் யோக்கியன் இல்லை என்று பேசுவது இப்ப நம்ம அஜெண்டாவே கிடையாது. அதுதான் அஜெண்டான்னு பேசுறவங்க முதல்ல யோக்கியன் இல்லை. இது இன்னொரு முறை சொல்றேன், யார் யோக்கியன் இல்லை என்று ஒருவர் இன்றைய சூழலில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா அவர் நிச்சயமாக யோக்கியர் அல்ல. அது யாரா வேணா வச்சது. இப்ப பிரச்சனை வந்து உலகமகா ஊழல் வந்து மோடி, இது மொத்த நாட்டையுமே 2-3 முதலாளிகளுக்கு எழுதி கொடுக்குற வேலையை அவர் செய்கிறாரு அப்படின்றத ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கரப்ட் ஃபேசிஸ்ட் கேங்கு மற்ற எதிர்கட்சிகள் மேல இப்படி வழக்கு போடுறாங்க. இப்போ நீ யோக்கியனான ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதுதான் பிஜேபிக்காரன் கேட்கிறான், பிஜேபிக்காரன் இதான் கேட்கிறான். பாசிஸ்டுகளோட நிகழ்ச்சி நிரலுக்கு தோதாக இவர்கள் பேசுகிறார்கள். நான் இப்ப பேசிக் கொண்டிருப்பது பல கட்சி ஜனநாயகம் என்பதை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அதை க்ளோஸ் பண்ண போறாங்க. பல கட்சி ஜனநாயகம் என்பது ஏன் அவசியம்? அப்படி என்ன பிரச்சனை? அந்த கட்சிகள்லாம் ஊழல் பண்ணா அவங்களாம் ஒளிஞ்சு போனா, இப்போ வந்து சவுக்கு சங்கர் வந்து நம்ம வந்து திமுகவை அனிலேட் பண்ணணும் அப்படின்னு சமீபத்தில் பேசியிருக்கிறாரு. அப்போ மக்கள்கிட்ட இருந்து ஒரு சாரார் இந்த கட்சிகள்லாம் ஒழிச்சு கட்டப்படணும், நான் நேர்மையான அரசியல் கொண்டு வருவேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதை வந்து பெரும்பாலான நம்பவும் கூடும்ல. பல கட்சி ஜனநாயகம் ஒழிந்து போவதால் வருகிற கேடு என்ன பிரச்சனை? பல கட்சி ஜனநாயகம் ஒழிந்து போகிறது அப்படின்னாக்கா அநேகமா உங்க வாக்குரிமையும் ஒழிந்து போகிறது. இப்ப நான் வேற ஒரு உதாரணத்துக்கு வரேன். சண்டிகார்ல மேயர் தேர்தல், சண்டிகார் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி. ஆம் ஆத்மிக்கு 13 பேர் கவுன்சிலர், அப்புறம் காங்கிரஸுக்கு 7, 13, 7, 20.
பிஜேபிட்ட இருக்கிறது 14 ப்ளஸ் அவங்க கூட்டணி கட்சி அக்காலி 1, நியமன உறுப்பினர் 1. அப்போ 14 2 16. 20 பெருசா 16 பெருசா? நீங்க ஏதாவது ஒரு புதிர் வச்சிருக்கதா எனக்கு தோணுது. இல்ல 20 பெருசா 16 பெருசா அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. பிஜேபி ஆட்சி இல்லையா? ஆமா, கணக்கு கேட்டா 20 தான் பெருசு. ஆமா. இப்ப 16 எப்படி பெருசாக்குறது அப்படின்னா எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பிரிசைடிங் ஆபீசர் ஓட்டுன்றாரு. அவருக்கு முன்னால 3 டப்பா இருக்குது. ஒரு டப்பால காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, இன்னொரு டப்பா வந்து பிஜேபி, 3வது டப்பா வந்து செல்லாத ஓட்டு. மொத்த ஓட்டும் இங்க கையில இருக்குது. அதை எப்படி அலசுறாரு அவர். இவங்க என்ன கேட்குறாங்க, ஓட்டு என்றது அப்படின்னா ஒவ்வொரு கட்சி பிரதிநிதியும் பக்கத்தில் உட்காந்துக்கணும், கூட உட்காந்துனா என்ன, அதான் முறை, அதெல்லாம் முறை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓட்டில் என்ன செய்கிறாரு, ஒரு ஓட்டை செல்லாத ஓட்டாக்குறது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு சின்னத்தில் ஓட்டு போட்டால் அதில் மட்டும்தான் இருக்கணும். அது தாண்டி பேனாவால் இன்னொரு டிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு கோடு இருக்குன்னா அது வந்து செல்லாத ஓட்டு. அவங்க கண்ணு முன்னாலேயே அந்த வேலையை அவர் செய்கிறாரு. அவங்க கண்ணு முன்னாலேயே செல்லாத ஓட்டாக்குறாரு. மொத்தம் 8 ஓட்டு செல்லாத ஓட்டு, 7 காங்கிரஸ் ஓட்டு, ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டி ஓட்டு செல்லாத ஓட்டு. இப்போ மெஜாரிட்டி வந்து 16 பிஜேபி, 12 எதிர்கட்சி. மேயர் அவங்க தான் சொல்லி அறிவிக்கிறார். இது வந்து அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு வந்து கத்துறாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவில் ஆட்சியை கவுத்தாங்க. இப்போ அது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் நம்ம ஊர்ல அப்பாவு கோர்ட்டுக்கு போனாரு, அந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ கோர்ட்டுக்கு போ, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போங்க. ஹைகோர்ட்டு அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது, போங்க பார்த்துக்கலாம், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன செய்யலாம்? வக்கமான சூடு சொரணை நமக்கு இருக்கா? இப்போ ஓட்டு போட்டதுக்கு என்ன பொருள்? முடிஞ்சு போச்சு, இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஹேமந்த் சோரன் வந்து இப்போ கைதாயிட்டாரு. அவர் என்ன செய்யறாரு, தான் கைதான உடனே சம்பாய் சோரன் சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவர் வந்து முதல்வர், நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றேன், இவர் தான் முதல்வர். அங்க என்ன கண்டிஷன் பாருங்க, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 29, காங்கிரஸ் 17, ஆர்ஜேடி 1, அவங்களை ஆதரிக்கக்கூடிய சிபிஐ எம்எல் 1, என்சிபி பவார் கட்சி 1, மொத்தம் 49 இந்த பக்கம். எதிர்த்தரப்புல பிஜேபி 26, அப்புறம் ஏஜேஎஸ்யூன்னு ஒரு கட்சி, அது ஒரு 3, சுயேட்சை 2, 49 31. இப்போ பெரும்பான்மை உறுப்பினர்கள் என்ன ஆதரிக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொருத்தையும் லெட்டர் வாங்கிட்டு, நம்ம ஊர்ல இருந்து போனார்ல கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன், அவர் தான் பண்பான மனிதர், நாகரிகமானவர், நயமானவர், அதிலிருந்து பேச மாட்டார், சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் இந்த லெட்டர்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவர் லெட்டர் வாங்கி வச்சுட்டு சரி போங்க அப்படின்றாரு. என்னங்க போங்கன்றீங்க, மெஜாரிட்டி என் பக்கம் தான் இருக்கிறாங்க, வேணா எல்லாரையும் கூட்டின்னு வந்து உங்க முன்னால காட்டுறேன், அதெல்லாம் தேவையில்லை, நான் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்குது, நீங்க போங்க. என்ன கலந்து ஆலோசிக்கணும்? இதுல கலந்து ஆலோசிக்க என்ன இருக்குது? மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னா கவர்னருடைய வேலை, லெட்டர் கொண்டாந்து இருக்கேன், வேணா ஆளை கொண்டாந்து காட்டுறேன்றாங்க. ஆனா கலந்து ஆலோசிக்கணும் இப்ப சொல்ல முடியாது, போங்கன்றாரு. எங்களை அவமதிக்கிறார் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து, மக்கள் மேண்டேட் இருக்கிற கட்சியினர் அல்லது அந்த வேட்பாளர்கள் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தோடு போகிற ஒரு நபர், நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் முதலமைச்சராக, ஸோ நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னால் அதை ஒரு கவர்னர் மதிக்க தயாராக இல்லை. போங்க, நான் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியிருக்குன்றாரு. கலந்து பேசி முடிவெடுக்கணும்ன்றாரு. என்ன கலந்து பேசி, யாரோட கலந்து பேசி? அப்போ அதுக்கு என்ன விடைன்னு வருதுன்னாக்கா, ஒரு சுயேட்சை உறுப்பினர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன நாட்டுக்கு வந்து ஒரு தலைமை முதல்வரே இல்லாமல் இருக்கு, இது வந்து ஒரு அரசியல் சட்ட நெருக்கடி, ஒரு தற்காலிகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதை பற்றி ஒன்றிய அரசு வந்து யோசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சுயேட்சையை விட்டு அறிக்கை விட வைக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பொருள்னு நான் கேட்குறேன். இப்போ ஓட்டு நீங்கள் யாருக்கு போட்டாலும் பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து மற்ற கட்சிகளோட பிரச்சனையா? இது ஊழல் பிரச்சனையா? இப்போ நம்ம பேசுறது 10 ரூபா வாங்கினானா வாங்கலையா அப்படின்ற பிரச்சனையா பேசிட்டு இருக்கிறோமா? இப்போ எல்லா ஜனநாயக உரிமைகளும் பறிக்கப்பட்டாச்சு, மற்ற உரிமைகள்லாம் எதுவும் இல்லை, மிச்சம் இருக்கிறது வாக்குரிமை மட்டும்தான். அந்த வாக்குரிமையை எப்படி பறிக்கிறது அப்படின்றதுக்கு பல வழிகள் வச்சிருக்கிறாங்க. ஒன்று, இஷ்யூவை பேச விட முடியாமல் ராமர் கோயில், அடுத்தது இந்த ஞானவாப்பி மசூதி, அடுத்தது லவ் ஜிகாத்து, இந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அவங்களுடைய சாய் தீபக்குன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு அறிஞர், அவங்க தரப்பு. ஞானவாப்பி இல்லை, 40,000 மசூதி நாங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம், 40,000 முடியறதுக்குள்ள உலகம் அழிஞ்சிரும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன மதிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி அஜெண்டா வச்சு டைவர்ட் பண்றது ஒண்ணு. இல்ல நீங்க அதையெல்லாம் தாண்டி ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவனை மொத்தமா விலைக்கு வாங்கிடுவோம். 2, இல்ல விலைக்கு வாங்கல அப்படின்னா இடி கேஸை போட்டு உள்ள வச்சிருவோம். 3, அதுவும் நடக்கல, சண்டிகார் மாதிரி டிக் அடிச்சு செல்லாத ஓட்டாக்கிடுவோம். அதுவும் நடக்கல. இப்ப நேற்று வயர்ல பேட்டி வந்திருக்குது, ஒபாமாவுடைய டெக்னிக்கல் கன்சல்டன்ட் பேட்டி கொடுத்துருக்காரு. இவிஎம் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்றதை எப்படி தடுக்கலாம்னு அது தனியா பேச வேண்டிய விஷயம்.
அது இவிஎம்ல பண்ற விஷயம். இப்போ இத்தனை வழிகளில் ஜனநாயகம் என்பதை இல்லாமல் ஆக்குவது என்பது ஊழல் என்ற பிரச்சனையா? இதை ஊழல் பிரச்சனைன்னு பேசுறவனை பத்தி நான் என்ன சொல்றது? அவர் யோக்கியம் இல்லை, இவர் யோக்கியம் இல்லைன்னு ஒரு ஆள் பேசுனாங்க. இப்ப நம்ம எதை பேசி கொண்டிருக்கிறோம்? யார் யோக்கியம் என்பதை பற்றியா பேசிட்டு இருக்கிறோம்? இப்போ அனைத்து ஜனநாயக உரிமைகளும் பறிக்கப்பட்டு விட்டனன்னு சொல்றீங்க. அது மக்களுக்கு தெரியும் என்னன்னு. இப்போ வாக்குரிமை அப்படிங்கிறது இப்படி முறைகேடான வழிகளில் நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த பிரதிநிதி மேல அட்டாக் நடக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க வாக்கே அளித்தாலும் அந்த வாக்கு வந்து செல்லாத வாக்குகளா மாற்றுவது, இது எல்லாம் சாதாரண குடிமக்களுக்கு ஒருவருக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு சொன்ன அந்த வாக்குரிமை, அதனுடைய செல்வாக்கு அது பறிபோவது, அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண ஒரு இலக்கு தான். நம்ம இதுக்கு முன்னால என்னுடைய கருத்து அப்படிங்கிறது பொருட்டல்ல அப்படின்னு இருந்த சூழலுக்கு பிறகு 1950களுக்கு பிறகு நமக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கன்சர்ன் கேட்போம் அப்படிங்கிற அளவில் குறைந்தபட்சம் உன் கன்சர்னே தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு மக்களை கொண்டு செல்வது என்பது நமக்கு எவ்வளோ மக்களாக நாம் மக்களுக்கு என்ன விதமான பதட்டத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் இந்த அறிவுஜீவி வர்க்கத்தார், பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், இளைய பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், இவங்களுக்கு எந்த அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தணும்? இல்லை, ஒரு பிரச்சனை வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகள், வேலை வாய்ப்போ விலைவாசி உயர்வோ அல்லது மக்களுடைய பொது சொத்துகள் விற்கப்படுவதோ, இதெல்லாம் பற்றி டைவர்ட் பண்ணிட்டு அங்கே கோயில் அவன் மசூதி கட்டிட்டான், அதை இடிக்கணும் இதை இடிக்கணும்னு அவன் டைவர்ட் பண்ணுறான். நீங்கள் சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள், அறிவாளிகள், இந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க டெமோக்ரஸி இன் டேஞ்சர் என்பதை விட்டுட்டு இவன் யோக்கியனா அவன் யோக்கியனா அப்படின்னு வேற ஒன்று பேசுகிறாங்க. இந்த வேற ஒன்று என்பது தான் அவன் பேசுகிறான். இப்போ பிஜேபிக்கு எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்விகள் எதற்கும், ஹிண்டன்பர்க், அதானி இப்படி உடமையாக்குறிய இந்த பிரச்சனை, நீதிமன்றம் அதுக்கு வக்காலத்து வாங்குறது, இது எல்லாமே டிஸ்கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல வந்து ஆளுங்கட்சி அப்படின்றது இருக்குது. அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு எது கேட்குறவன்லாம் யோக்கியம் இல்லை என்பது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு துருப்பு சீட்டு. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய நியூஸ்களுக்கு எடிட்டர் யோக்கியம் இல்லையா, அல்லது சித்திக் கப்பன் யோக்கியம் இல்லையா, பீமா கொரைகானில் உள்ள இருக்கிறவங்களாம் யோக்கியம் இல்லையா? அப்போ யார் எதிர்த்து பேசுகிறார்களோ அவங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது. இப்போ வந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் குணால் கம்ரா ஒரு கேஸ் போட்டிருக்காரு, ஹைகோர்ட்டில், மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில். ஃபேக்ட் செக் யூனிட் வந்து மோடி கவர்மெண்ட் கொண்டு வரப்போகுது. எது ஃபேக்ட் எது ஃபேக்ட் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. சாதகமானது ஃபேக்ட், ஆமாம் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. அதை எதிர்த்து குணால் கம்ரா என்ற கமெடியன் அவர் வந்து கேஸ் போட்டு மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் 1-1 முரண்பட்ட தீர்ப்பு. ஒருத்தர் செல்லுன்னு சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் செல்லாதுன்னு இருக்காரு. ஃபேக்ட் செக் யூனிட் வந்துட்டாக்கா இப்போ நீங்களும் நானும் இங்கே உட்காந்து பேசுகிறதே முடிவுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது மட்டும்தான் உண்மை. அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ, மோடி எதை சொல்லுகிறாரோ அது மட்டும்தான் உண்மை, அல்லது சாய் தீபக் சொல்லுவது தான் உண்மை, மிச்சம் கிடையாதுலாம், மிச்சம்லாம் உண்மை கிடையாதுன்னு வரப்போகுது. இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. யாராவது ஒருத்தர் ஹேமந்த் சோரன் வந்து ஊழல் செய்தாரா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அதை வந்து மோடி கேட்குறாரு, அவர் வந்து ஒழுக்கத்தை நிலைநாட்ட போறாரு என்று பேசக்கூடியவர்களை பற்றி நான் என்ன சொல்றது? நிதிஷ்குமார் இந்த பக்கம் தாவிட்டார். நிதிஷ்குமாரை பற்றி ஒரு ஒரு புழுத்த நாய் குறுக்க போகாத அளவுக்கு வசவு வந்து வாரி இறைச்சிருக்கிறாங்க பிஜேபி. இப்போ வந்து நிதிஷ்குமாரை சேர்த்துக்கிட்டாங்கல்ல. இப்போ லல்லு பிரசாத் யாதவ் ஊழல் பேர் வழி நான் விட்டு போச்சு, நான் சொன்னதில்லை, பீகார் விட்டு போச்சு. லல்லு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி, அவர் மகனும் அவரையும் அவர் மேல 3 பேர் மேலே இடி கேஸ் இருக்குது. இப்போ இந்த ஊழல் பேர் வழிகளோடு கூட்டு சேர்ந்தவர் உத்தமர், அவர் ஒன்றும் கரைப்படாதவர், அவரை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ எப்படி விவாதம் நடக்குதுன்னா, நிதிஷ் போயிட்டாரு, அவ்வளோதான் இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி. அவரு இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடிங்கிறாரு. சேம் மூத்த பத்திரிகையாளர் நன்னாதர் தான் மணி அவரு, அப்புறம் இதர மிச்ச மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்க இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி, மோடி தான் திரும்ப வருவார், இப்படிதான் பேசுறாங்க. நீங்க சொல்றத வச்சு நீங்க ஏற்கனவே சொன்னது வருஷன்ல இருந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் உண்மை கழுவேற்றப்படுகிறது. அப்புறம் வந்து வாக்குரிமை பறிக்கப்பட்டா மக்கள் வந்து நீங்க குடிமக்கள் வந்து அவங்க சப்ஜெக்டா மாற்றப்படுறாங்க. நீங்க ஏற்கனவே அந்த பிராண பிரதிஷ்டாங்கிறது மோடியினுடைய மன்னராட்சி பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றீங்க, இதெல்லாம் லிங்க் ஆகுது. அப்போ வந்து நெருக்கடி இந்தியா கூட்டணிக்கு தான் நெருக்கடி. பாவம், அவங்க ஜெயிக்க முடியாது, அது இது ராகுல் காந்தி நடந்தது தப்பு, உட்கார்ந்தது தப்பு, இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் நடக்குது. இந்த நபர்களும் ஓட்டு போடுறவங்க தான். இவங்க ஏன் அதுக்கு நெருக்கடியா இல்லை, இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வாருங்க. இது வந்து ஒரு உளவியல் யுத்தம். இந்த உளவியல் யுத்தத்தில் ஒரு சண்டையில் எப்பொழுதுமே ஜெயிக்க முடியாது, அவனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா, வெல்லப்பட முடியாதவர்கள் என்ற அபிப்பிராயத்தை உருவாக்குவது
அதன் காரணமாக சரணடைந்து விடு அப்படின்னு சொல்றது. இந்த சண்டையை நிப்பாட்டு அப்படின்றது வந்து எதிரிக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வடிவம். அது அவங்க கூட நின்று நான்லாம் சங்கின்னு சொல்லி சண்டை போட வேண்டியதில்லை, சங்கியை ஜெயிக்க முடியாதுங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிறேன்னு சொல்லிடுது. இப்போ பிஜேபி கூட்டணி நெருக்கடியில் இருக்கிறது, அதிமுக விலகி விட்டது அப்படின்னு ஏதாவது ஒரு டிபேட்டு அப்படி நடந்து பார்த்துருக்கீங்களா? இல்ல. இப்போ வந்து எடப்பாடி ஆளுமை ஆயிட்டாரு, இனிமே அவர் ஜெயிச்சிருவாரு, சிறுபான்மை வாக்குகள் எடப்பாடிக்கா. அது இருக்கட்டும், எடப்பாடி ஆளுமையானாரா இல்லையான்னு இருக்கட்டும், பிஜேபிக்கு நெருக்கடின்னு அதை வந்து பேசவில்லை, சொல்லலை. இப்போ முந்தா நாள்ல டெல்லியில் போய் ரெய்டு பண்ணுறாங்க ஹேமந்த் சோரன் வீட்டில். அங்கே போயிட்டு ஒரு BMW காரை, ஒரு பினாமி காரு, 36 லட்ச ரூபா பணம் எடுத்துருக்குறோம், சிஎம் சீஃப் மினிஸ்டர் தலைமறைவுன்னு ஒரு நியூஸ் கொடுக்குறான். அத்தனை பத்திரிகையும் வெக்கமே இல்லாமல் முன் பக்கத்தில் போடுறாங்க. ஒரு சிஎம் தலைமறைவாக முடியுமா? அவர் நான் கேபினட் மீட்டிங் நடத்தினேன்றாரு. சிஎம் தலைமறைவுன்னு அவன் சொன்னதை கேட்டுட்டு தலைப்பு செய்தி போடுறாங்க. இப்போ இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடி அப்படின்றது இவர்கள் சொல்லுகின்ற தலைப்பு செய்தி. மோடி இந்த தலைப்பு செய்தி போடுன்னா அதை போடுறாங்க இவங்க. அப்போ நீ என்ன கேள்வி கேட்கலன்னாக்கா, ஒரு 15 நாள் முன்னால ஒரு உத்தமர் இருந்தார்ல, இந்தியாவினுடைய தலைமை புரோஹிதர், பிரதமர் மோடி தான், அவர் தான் புரோஹிதர். ஏன்னா அது ராஷ்ட்ரிய மந்திர் அப்படின்னா ஒரு ராஷ்ட்ரிய புரோஹிதர் தானே. அதனால அந்த புரோஹிதர் உத்தம புத்திரர் 10 நாள் தரையில் படுத்திருந்து பட்டினி கிடந்து விரதம் இருந்து அவ்வளோ ஒழுக்க சீலர். பொம்பளையை கையை பிடிச்சி இழுத்த மாதிரி நிதிஷ்குமாரை கையை பிடிச்சி இழுத்துட்டார். இது ஒரு வெக்கக்கேடான, அவக்கேடான, கற்பு நெறி பிறந்த, ஒழுக்கக்கேடான, கீழ்த்தரமான செயல் அப்படின்னு யாராவது எழுதியிருக்காங்களா? இவ்வளோ மானங்கட்டத்தனமாக ஒரு வேலை செஞ்சிருக்கிறே, நீ யோக்கியனா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இதுதான் ராமராஜ்யமா என்று யாராவது கேட்டிருக்காங்களா? இந்தியா கூட்டணியிலேருந்து அவர் வெளியே போனது இருக்கட்டும், நீ சேர்த்துக்கிட்டியே. நேற்று வரைக்கும் விலை மாது என்ற ரேஞ்சுக்கு நிதிஷ்குமாரை வந்து குற்றம் சாட்டினாங்க. இப்போ நீங்கள் சோக்கால்டு விலை மாது, நீங்கள் தான் சொன்னீங்க, இந்த விலை மாதை சேர்த்துக்கிட்டீங்களே, இதை பற்றி என்ன சொல்றது? அப்போ உன்னோட யோக்கியதை என்ன? யார் ஒழுக்கம் கேட்டவர், நிதிஷ்குமாரா நீயா? அப்போ இந்த கேள்வியை யாரும் இந்த எழுப்புறது இல்லை, மாறலாம். அவங்க வந்து பிஜேபியோட நரேஷனோட லைன்ல நிற்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பக்கவாத்தியம் பாடுறாங்க, அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த டெஃபினிஷன் வருது. ஆனால் அவங்க வந்து இல்லை பிஜேபி தோக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் இருக்கிறதானே சொல்ல முடியும். நான் ஒரு பத்திரிகையாளர், உண்மையை சொல்லாமல் போனால் என்னை கபாலை வெடிச்சிடும், அதனால் நான் சொல்லித்தான் ஆகணும். அப்போ தான் நான் நேர்மையான ஜெர்னலிஸ்ட். இல்லை இப்போ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற உண்மையெல்லாம் 2 நாள் முன்னால் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு, நீங்கள் மணி சொன்னதாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிரசாந்த் கிஷோர் ராஜீவ் சர்தேசாய்க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. அவர்கிட்ட நிதிஷ்குமார் போனதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை, பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. அது இங்கிலீஷில் வந்த உண்மை, இது தமிழில் வந்த உண்மை. நான் இங்கிலீஷில் வந்த உண்மையை கேட்டேன், நான் அதை சொல்கிறேன். அடுத்தது ராகுல் காந்தி தேவையில்லாமல் இப்போ போய் ஊர்வலம் போயிட்டுருக்காரு. டெல்லியிலேருந்து கூட்டணி வேலையை பார்க்குறத விட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னது. மணியும் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை மணியை பார்த்து பிரசாந்த் கிஷோர் காப்பி அடிச்சிட்டாருன்னு வச்சுங்க. தமிழ் தெரியுமா பிரசாந்த் கிஷோருக்கு தெரியல, அதை விட்டுருங்க, அது இருக்கட்டும். இது இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. ராஜீவ் சர்தேசாய் கேட்குறாரு, ராகுல் காந்தி இந்த இடி, சிபிஐ, ஐடி, எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த சண்டையை போடுறீங்க, அதை சுதந்திரமாக இயங்க விடு, கொண்டு நின்று பார்ப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு அப்படின்னு ராஜீவ் சர்தேசாய் கேட்குறாரு. அதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, இல்லை அது சரியான வாதம் அல்ல, 2014 எல்லாம் நடுநிலையாக தானே இருந்துச்சு, அப்போ ஏன் தோத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த அறிவாளி. 2014 முன்னால் என்ன நடந்துச்சு? 2G ஊழல், மெகா ஊழல் அப்படின்னு ஒன்று கிளப்புனாங்க. 10 ஆண்டுகள் அது ஆட்சியில் இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே இந்த ஊழல் வந்து பிரம்மாண்டமாக ஊதி முக்கியமாக 2G ஒன்றுமே, அது கோல் ஸ்கேம் பயங்கரமாக சொன்னாங்க. அது எதுவும் நடக்கலைன்றது தெளிவாயிடுச்சு. அது இல்லாமல் அவர் வந்து அண்டர் பெர்ஃபார்மர், இவர் தான் பெர்ஃபார்மர் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் உள்ளிட்டு மோடியை முன்தள்ளினாங்க. இந்திய கார்ப்பரேட் முதலாளி வர்க்கம் மோடியை தூக்கி கொண்டாடியது. ஊடகங்கள் பூரா திட்டமிட்டே இதை வந்து பேசினார்கள். இத்தனையினுடைய விளைவு தான் வந்து இந்த வெற்றி என்பதை நம்ம பார்த்தோம். இந்த உண்மை பிரசாந்த் கிஷோருக்கு தெரியல பாருங்க. பிரசாந்த் கிஷோர் அப்போ மோடிக்கு வேலை பார்த்தாரு, அந்த உண்மையை அவரே மறந்துட்டார். அந்த யோக்கியர் வந்து அதை பேசுறாரு. அப்போ 2014க்கும் இன்னைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவங்க கையில் இருக்கிறதுனால இந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த அயோக்கியத்தனங்கள் மறைக்கப்படுது. அப்போ ராகுல் காந்தி சொல்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன என்பதை ரொம்ப அலட்சியமாக தள்ளுறாரு. அப்போ ஏற்பட்ட யோக்கியர்கள் பேசுறதை கேட்டு அப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசினா அதை பற்றி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, டப்பிங். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உரையாடல்கள் எல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுங்க.
இப்போ இவ்வளவு முறைகேடுகளை எல்லாம் செஞ்சாலும் அதை திறமைன்னு பேசுறது, இது இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடின்னு சொல்றது. நிதிஷ்குமார் வெளியேறியது இந்தியா கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அல்லது பாஜகவுக்கு பெரிய பலனை தராது, ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் இந்தியா கூட்டணி பேசுறாரு. வந்து ஆமா, அதனால இந்தியா கூட்டணி என்ன கதி ஆகுது அப்படின்றத பத்தி அப்புறம் பார்ப்போம். இது ஒரு சண்டை. இதுல இந்தியா கூட்டணியின் பக்கம் நின்று ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல நடுநிலை தீர்ப்பு சொல்றது, அபிப்பிராயம் சொல்ற, கேலரியில உட்காந்து கை தட்டுறது, இதை சிக்ஸர் அடிச்சிருக்கணும், அதை 4 அடிச்சிருக்கணும், விட்டுட்டான்றது, இப்படி பேசுறவங்களுக்கு எல்லாம் இங்க ஒன்றும் வேலை கிடையாது. நீ அந்த பக்கம் இருக்கிறியா இந்த பக்கம் இருக்கிறியான்னு சொல்லி 2 தரப்பு மட்டும்தான் இங்க இருக்குது. 3வது தரப்பு என்பது கிடையாது. இதை திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க ஜனநாயகத்துக்காக நிற்கிறீர்கள் என்றால் இந்த பக்கம் நின்று தான் ஃபைட் பண்ணணும். வேற ஒரு பக்கம் என்பது இங்கே இல்லை. அப்படி ஒரு நடுநிலை இருப்பதாக சொல்வது முதல்ல மாய்மாலம். இப்படி பேசுபவர்கள் தாங்கள் அறம் சார்ந்து பேசுறதாக, இன்னொரு முக்கியமான அறம் பார்ட்டி இப்போ பேசுனாங்கல்ல, பாரதி பாஸ்கர், ராமன் அறத்தின் வடிவம், அவங்கெல்லாம் விவரம் இல்லாதவங்களா என்ன? பாபர் மசூதி இடித்து இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். 1949 அன்னைக்கு பூமியை பிளந்துக்கிட்டு ராமர் வந்தாரு அப்படின்னு இந்து மகாசபா நோட்டீஸ் எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க. இல்லை அது திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட சிலை என்று சுப்ரீம் கோர்ட்டு, இவங்களுக்கு இடத்த கொடுத்துருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது. அது பாரதி பாஸ்கருக்கு தெரியாதா? தெரியும். 92 மசூதி இடித்தது கிரிமினல் குற்றம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. அது பட்டிமன்ற பேச்சாளருக்கு தெரியாதா? தெரியும். அதுக்கு பிறகு பல்லாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். இத்தனையும் தெரிஞ்ச பிறகு ராமன் அறத்தின் வடிவம் அப்படின்னு அவங்க போய் அங்கே நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க விவரம் தெரியாமல் பேசுகிறாங்களா? விவரம் தெரிந்துதான் பேசுகிறார்கள். அப்போ இந்த அறம் கொன்ற செயல்களை எல்லாம் நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. நாட்டின் பெரும்பான்மை மக்கள் அவர்களுடைய வாக்கு உரிமை 1950க்கு பிறகு கிடைத்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற உரிமை, நீயும் ஒரு மனுஷன், ஒருவருக்கு ஒரு மதிப்பு, ஒருவருக்கு ஒரு மதிப்பு நடைமுறையில் இல்லைனாலும் ஒரு மதிப்பு, ஒரு பெயருக்காவது. இப்போ ஒருத்தர் எழுதும்போது இப்போவாவது நம்ம அரசியல்வாதிகள் கேட்டு வருவான்ல அப்படின்ட்டு, ஊழல் ஆட்சியாளர்களுக்கு கீழே நின்றாலும் கூட ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதோ, கைகாலில் விடுறதோ, சில இடங்கள்ல ஆய்கழி விடுற எல்லாம் ஒன்று பண்ணாங்க. இந்த இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இந்த இன்ட்ராக்ஷனை ஒழித்து கட்டுவது, அதன் வழியாக இந்த நாட்டு மக்களை சப்ஜெக்டா மாத்துறது அப்படிங்கிற தொடர்பு, நம்ம சப்ஜெக்டா மாறிடுவோம் அப்படிங்கிற பதட்டம் இந்த நடுநிலையாளர்களுக்கு இல்லையா? அல்லது அவர்களே ஒப்புக்கொண்டு ஓகே நம்ம நாளிலேருந்து சப்ஜெக்டா மாறுறோம், நம்ம ஒரு மன்னராட்சி கீழே வாழப்போகிறோம், அதுக்கு நாங்கள் மக்களையும் சேர்த்து தயார்படுத்துறோம், நானும் போற மாதிரி, அப்படி இருக்காங்களா? இல்லை, இதுல ப்ரிவிலேஜ்டு செக்ஷன் ஒன்று இருக்குதுங்க. அந்த ப்ரிவிலேஜ்டு செக்ஷனுக்கு எந்த கேடும் ஏற்பட போவதில்லை. அதனால அவங்க அதை பற்றி கவலைப்படலை. அது பாதிக்கப்பட போகிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சிறுபான்மை சமூகத்தினர், முக்கியமாக முஸ்லீம்கள் அல்லது தலித் மக்கள், வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்ட வாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க தான் பாதிக்கப்பட இருப்பவர்கள். இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறவர்களுக்கு அல்லது இதுக்கு தலைமை தாங்கக்கூடிய வீடனர்களுக்கு, அவங்களை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு இதில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வை. ஒரு விஷயத்தை சொல்லி இதை முடிச்சுக்கலாம். நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மோடி வந்தார். மோடியை சரியாக கோயிலுக்குள்ள முறையாக சரியாக காட்டலை, முறைகேடாக எல்லாம் தப்பாக நடந்துச்சு, நாயை விட்டாங்க, இதெல்லாம் தப்பு, ஆகம விரோதமாக நாயை மோப்பம் பிடிக்க விட்டார் அப்படின்லாம் ரங்கராஜன் நரசிம்மன் அந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒருத்தர் போடுவார். ஆனா அந்த தருணத்திலயும் அவர் நாய் மோப்பம் பிடிச்சிருச்சு, ஆகமம் மீறப்பட்டுச்சுன்னு ஆசைப்பட்டார். அப்படியே நாய் பார்த்துருச்சு, ஆவாகனம் பண்ணி சாமியை வீட்டுக்கு கொண்டு போவோம்னு சொல்லி அந்த சமயத்துல பேசல. அவர் கூடுதலாக ஒன்று சொன்னார், இந்தியாவிலேயே உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஸ்ரீரங்கத்துக்கு உண்டு, இங்கே தான் விபீஷணனுக்கு சன்னதி இருக்குது, அந்த விபீஷணன் சன்னதியை மோடிக்கு காட்டலையே, காட்டாமல் விட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் வீடனர்களுக்கு சொல்வது என்னன்னா, நிதிஷ்குமாருக்கோ இந்த மாதிரி பேசக்கூடிய வீடனர்கள், அறிவுத்துறை வீடனர்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு சன்னதி வைக்கப்படாது, வீடனர்களுக்கு உரிய இடம் காட்டப்படும். புதிய ராமராஜ்யத்தில் பழைய ராமன் வேணா விபீஷணனுக்கு சன்னதி வச்சிருக்கலாம், ராஜ்யத்தை கொடுத்துருக்கலாம். இந்த ராமராஜ்யத்தில் வீடனர்களுக்கு அது மாதிரி இடம்லாம், அது எடப்பாடியாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், ஆர் whomsoever it may be, அவங்க அறிவுத்துறை வீடனர்களாக இருந்தாலும், சன்னதியா சமாதியா அப்படிங்கிறது அவரவர் ஆமா வாழ்ந்து அனுபவித்து புரிந்து, புதிய ராமராஜ்யத்தில் அது எதுவும் கிடைக்காது என்பதை இப்போது புரிந்து கொண்டாவது ஜனநாயகத்துக்காக நில்லுங்கள் என்பதான் என்னுடைய கோரிக்கை. சரி, சன்னதியா சமாதியான அவங்க சாய்ஸில் விட்டுட்டு போக முடியாது.
ஏன்னா இவங்க வந்து தனக்கான சந்ததி மட்டும் இல்லை, பிறருக்கு மக்களுக்கான சமாதி குறித்தும் வழிகாட்டியபடி இருக்கிறார்கள் என்று தான் நான் புரிந்து கொண்டேன். இது மக்கள் மன்றத்தில் வைப்போம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இது வந்து நம்மளை வந்து குடிமக்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்தே வீழ்த்தி கீழே தள்ளுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய டேஞ்சர். சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை ஊழல் எதிர்ப்புங்கிற பேரில் நம்மளை குடியில் தள்ளுற வேலையை செய்பவன் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள மக்கள் எல்லாத்தையும் இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.